السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها. قال نبينا صلى الله عليه وسلم: إن الرزق يطلب العبد كما يطلب أجله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்சொன்ன வசனத்திலே, ஆயத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் இந்த உலகத்தில் என்னென்ன படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கின்றனவோ, மனித படைப்பாக இருக்கட்டும் அல்லது மனிதன் சாராத மற்ற ஜீவராசியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த வஸ்துக்களுக்கும் உயிரினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னன்னைக்கு தேவையான ரிஸ்குகளை அப்பப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இது அவைகள் மீது எழுதப்பட்ட விஷயம் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா ஜீவராசிகள் உயிரினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க் எழுதியே படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எப்படிப்பட்ட அற்பமான வஸ்துவாக இருக்கட்டும், எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இந்த ரிஸ்குகளை பெறுவது எப்படி? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்குகளை, இந்த உணவு ஆகாரங்களை மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இவன் எப்படி தேடி வருகின்றது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது, இன்ன ரிஸ்க யத்லுபுல் அப்த கமா யத்லுபு அஜ்ல ரசூல் சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதனை அவனுடைய ரிஸ்க் துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதனை அவனுடைய ரிஸ்க் துரத்தி கொண்டே வந்து கொண்டே இருக்கும். எப்படி தெரியுமா? கமா யத்லுபு அஜ்ல, அவனுடைய மரணம் எப்படி அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதோ, அவனுடைய இறப்பு எப்படி அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதோ, அது மாதிரியே அவனுக்கு இந்த உலகத்தில் எழுதப்பட்ட ரிஸ்குகள் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்பதாக சொல்வார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்னைக்கு அந்த ரிஸ்கை பெற்றுக்கொள்ள ஒரு விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அதை பெற்றால்தான் நம்முடைய காலங்களுக்கு கழிவு என்று சொன்னால் அதையும் நாம் எடுத்துக்கொள்வதற்கு தயங்குவது கிடையாது. அல்லாஹ்வினால் ஹராம் என்று, ரசூலினால் ஹராம் என்று என்னென்ன வியாபாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, என்னென்ன விஷயங்கள் இஸ்லாத்தில் பட்டியல் போட்டு வரையறுத்து அல்லாஹ் ரசூலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு அந்த காலத்தை, நம்முடைய அந்த நேரத்தை தள்ளுவதற்கு, இந்த ரிஸ்கை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இதையெல்லாம் நாம் சம்பாதித்தால்தான், அந்த ஹராமை உட்கொண்டால்தான் நம்முடைய காலங்கள் கழிவு என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அல்லாஹ் என்னுடைய சொற்களையும் ரசூலுடைய கூற்றுகளையும் தூர எறிந்துவிட்டு மனோமுறை நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு பாவியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ரிஸ்க் கொடுக்கிறான் சொல்லி காமிக்கின்றான். காட்டிலே ஒரு பறவை இருக்கின்றது, மல்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. இந்த சின்ன பறவை என்ன செய்யும் என்று சொன்னால், காட்டிலே அனாதையாக விடப்பட்ட மற்ற குஞ்சுகள் இருக்கும் அல்லவா, சில பறவைகள் அனாதையாக விடப்பட்டிருக்கும் சில குஞ்சுகள், அந்த சின்ன குட்டிகளை அழைத்துக் கொண்டு, அந்த குஞ்சுகளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய கூட்டில் வைத்துக் கொண்டு, இந்த குஞ்சு, சின்ன குஞ்சு, அனாதையாக விடப்பட்ட அந்த குஞ்சு இருக்கின்றது அல்லவா, அது சுயமாக பறந்து தன்னுடைய ரிஸ்கை பெற்றுக் கொள்கின்ற அளவிற்கு இந்த மல்ஹான் பறவை என்ன செய்யுமாம்? தன்னுடைய குஞ்சை போன்று வளர்க்குமாம். தன்னுடைய தான் பெற்றெடுத்த குஞ்சை போன்று, குட்டியை போன்று அந்த பறவை குஞ்சை வளர்க்குமாம்.
அந்த குஞ்சு சுயமாக பறந்து தன்னுடைய உணவை தானே எடுத்துக் கொள்கின்ற ஒரு பக்குவம் வருகின்ற பொழுது அது விட்டுவிடும். இப்படியாக என்னுடைய காலநிலை கழியும். இந்த மல்கான் என்று சொல்லக்கூடிய அந்த பறவை வயதாகிவிட்டது என்று சொன்னால், வயது ஆகிவிட்டது என்று சொன்னால், முதுமை பருவத்துக்கு வந்ததற்கு பின்னால் இந்த பறவைக்கு கண் பார்வை இல்லாமல் போய்விடும். அந்த பறவைக்கு கண் தெரியாது. இந்த பறவைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ரிஸ்க் கொடுக்கின்றான்? வரலாற்று ஆசிரியர்கள் விஞ்ஞானிகள் சொல்லி காமிப்பார்கள். தெரியுமா? இந்த வயதான பறவை கண் குருடாகி போனதற்கு பின்னால், தன்னுடைய கண் பார்வை இழந்ததற்கு பின்னால் மலை அடிவாரத்திற்கு சென்று என்ன செய்யுமாம்? தன்னுடைய இனிமையான ராகத்தில் என்ன செய்யுமா? பாடுமாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பொருளை கொடுத்திருக்கின்றான் அந்த மல்ஹான் என்ற பறவைக்கு. அந்த மல்ஹான் என்று சொல்லக்கூடிய அந்த பறவை கிழட்டுத்தன்மை அடைந்ததற்கு பின்னால், தன்னுடைய பார்வையை போனதற்கு பின்னால் மலை அடிவாரத்தில் அமர்ந்து கொண்டு அதை என்ன செய்யுமாம்? தன்னுடைய சங்கீதத்தை பாடுமாம். அழகான முறையிலே தன்னுடைய ஒலியை, தன்னுடைய சத்தத்தை அழகான முறையில் வெளிப்படுத்துமாம். அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய மற்ற பறவைகள், இப்படி ஒரு குரல் நமக்கு இல்லாமல் போய்விட்டது, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ரம்மியமான குரல் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது, இனிமையான குரல் இல்லாமல் போய்விட்டது என்பதாக ஏக்கத்திலே, அந்த ஏக்கத்திலே செத்து விழுந்து விடுமாம் மற்ற பறவைகள். அந்த செத்து விழக்கூடிய அந்த பறவை இருக்கின்றது அல்லவா, அந்த பறவையை தான் இந்த மல்ஹான் என்று சொல்லக்கூடிய பறவை என்ன செய்யுமாம்? சாப்பிடுமாம் என்பதாக நமக்கு விஞ்ஞானிகள் சொல்லித் தருகின்றார்கள். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பறவைக்கு எப்படி உணவளிக்கின்றான், எப்படி ரிஸ்க் கொடுக்கின்றான். இன்னைக்கு நம்முடைய விஷயங்களிலே, நம்முடைய காரியங்களிலே நாம் எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரிஸ்கை பெறுவதற்காக வேண்டி நமக்கு மத்தியில் எத்தனை போட்டிகள், பொறாமையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், எத்தனை சண்டை சச்சரவுகளை நாம் தின்கிறோம், பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? அல்லாஹ்வின் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால், அல்லாஹ்வின் முழுமையான தவக்கல் இல்லாத காரணத்தினால் நாம் இந்த ரிஸ்கை பெறுவதற்காக வேண்டி, அந்த காலத்தை பெறுவதற்காக வேண்டி அனாச்சாரியமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரிஸ்க் கொடுப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்றான். ஆக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் நம்முடைய வியாபாரங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தொழில்துறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்களோ அதன் பிரகாரமானதும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரிஸ்கிகளை இன்னும் பரக்கத் செய்வான், அந்த ரிஸ்கிகளை இன்னும் அபிவிருத்தி ஏற்படுத்துவான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்மளுடைய அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.